அதனாலதான் மண்டி நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எதை நமக்கு கொடுப்பார்? இயேசு என்ன சொன்னார்? என்னுடைய இதிலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பார். அவருக்குள்ள என்ன இருக்கு? லவ். அதை எடுத்து நமக்குள்ளே ஊற்றுறார், அப்படி கொடுக்கிறார். அன்பு இல்ல, அன்பே இல்லை அப்படின்னாலே நம்ம ஜீசஸ் ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கல, ஜீசஸோட கான்டாக்ட் இல்லைன்னு அர்த்தம். சிலர் பாருங்க, ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படிம்பாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க மேல கொஞ்சம் கூட அன்பை காட்ட மாட்டாங்க. அதனாலதான் பைபிள்ல இருக்கு, உன் கண் கண்ட சகோதரனுக்கு இடத்துல நீ அன்பு கூறலைன்னா நீ காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவாய் என்று. இப்போ ஆகாரை பார்த்து சொல்றாரு, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். ஆமீன் போட்டு போவார் பார்த்தா பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கற்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். உன் அங்கலாய்ப்பை கேட்டார். உன் குமுறல் இருக்குல்ல, அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இனி அடுத்த வசனம் தான் ரொம்ப ஹெவியான வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். புத்தியை காட்டிட்டீங்க ஆண்டவரே, இப்போதான் வித்தியாசத்தை காட்டுறீங்க நீங்க. ஆபிரகாமோ, இங்கதான் ஆகாருடைய குவாலிட்டியை நம்ம பார்க்கிறோம். எப்படிங்க இருக்கும்? கற்பவதி கிட்ட போய் ஆண்டவர், அவன் இப்படி நாங்க பிளஸ் பண்ணோன்னு எங்களை விடுவாங்களா? இஸ்மவேலை வளர்க்கறதே எங்களை அடிக்கிறதுக்கா இருக்கும். மகனே விடக்கூடாது. இவர் உன்னை எப்படி பிரதிஷ்டை பண்ணார் தெரியுமா? அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக. இப்படி மட்டும் ஒரு செய்தி சொன்ன அந்த அம்மா அங்கேயே வயிற்றுல, எனக்கு இது தேவையா? நீ இப்படி ஒரு பிள்ளை எனக்கு எப்படிங்க இருக்கும்? இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுனா நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுமா? இவ்வளவு பேசுறாரு. உன் பிள்ளை ரொம்ப துஷ்டன், அவன் ரொம்ப மோசமானவன், எல்லாரும் கையும் அவனுக்கு அகைன்ஸ்டா இருக்கும், அவனும் எல்லாருக்கும் விரோதமா இருப்பான். அப்படி சொல்லும் போது அவ, என்னை காண்பவரை நான் கண்டேன். அவளுக்கு அதெல்லாம் மேட்டர் இல்ல. அவளுக்கு என்ன மேட்டர் தெரியுமா? என்னையும் பார்க்கிறாரே. என்ன குவாலிட்டிங்க! அதனாலதான் அவ வச்ச பேரை அவர் அக்செப்ட் பண்ணார். இஸ்மவேலை குறித்து பேசுறார், வயிற்றுல அந்த பிள்ளை இருக்கு. இஸ்மவேலை குறித்து எப்படி அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான். ஏன்னா ஆண்டவருக்கு முன்னமே எல்லாம் தெரியும்ல. ஒரு ஆண்டவர் எப்பவுமே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் ஆசை வார்த்தைகளை கொடுத்து மோசம் போக்குகிறவர் கிடையாது. நம்முடைய நாளை அவர் இன்று பார்க்கிறவர். அவருக்கு தெரியும் நம்முடைய ஃபியூச்சர். இவ்வளவு பேசுனதும் இந்த அம்மா போய் உக்காந்துருந்து ஓனல்ல அழுது இருக்கணும். உண்மையிலே 21வது அதிகாரத்தில் அழுது ஆகார் இங்கெல்லாம் அழுது இருக்கணும். தண்ணீர் இல்லைன்னு அழுதாளே, பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு அழுதாளே, இங்கெல்லாம் ஐயோ இப்படி ஒரு என் பிள்ளை துஷ்ட மனுஷனா இருப்பான். அவளுக்கு இது உள்ளேயே ஏறல. அவளுக்கு இன்னும் அந்த என்னை காண்பவரை நானும் கண்டேன். என்ன பார்த்தீங்களா? நீங்க என்ன பார்த்ததை நான் பார்த்துட்டேன். நீங்க என்ன பார்த்தீங்கல்ல, நான் பார்த்தேன். அவளுக்கு இந்த இதுல இருந்து, இந்த அதிர்ச்சியில இருந்து, இந்த எல்ரோயே அப்படிங்கிற சொல்லிட்டு போறா. எதுங்க நமக்கு, எதை நம்ம ரொம்ப ப்ரெஷியஸா பார்க்கிறோம்? அப்பா, யாரும் தேடி வராத என்ன நீங்க தேடி வந்தது எனக்கு கிடைச்ச பாக்கியம். யாரும் பார்க்க விரும்பாத என்ன நீங்க பார்த்தீங்களே அப்பா. ஒரு ஆகார்ட்ட சொல்லல, ஆமென் உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்வாய்? ஒண்ணுமே இல்லை.
என்ன நீங்க பாக்குறீங்கல்ல ஆண்டவரே, நான் வாழ்ந்துருவேன். என் அங்கலாய்ப்ப நீங்க கேட்குறீங்களப்பா, நான் வாழ்ந்துருவேன். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருக்கிற தேவன் அவன் அருவருக்கவே மாட்டாராம். இஸ்மவேல் அவன் துஷ்டனாயிருப்பான் அப்படிலாம் சொல்லும் போது, ஆமே, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. ஏய், கேட்டியா செய்தியை? இன்னைக்கு பாஸ்டர் பேசினதை கேட்டியா? இன்னைக்கு உன்னதான் குத்தி குத்தி என்னை காண்பவரை நானும் கண்டேன் அல்லவா. ஏலி 2 வார்த்தை பேசுறாரு அண்ணாள்கிட்ட. ஒன்று, என்னம்மா காலையிலே போட்டுட்டு வந்துட்டியாங்கிறார். ஏன்னா அந்த அம்மா வாய் மட்டும் குடிச்சிட்டு வந்திருப்பான். ஃபுல்லா அந்த ஓப்பனி பிணைகாசை பார்த்து 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 இப்போ யாரை பார்த்தாலுமே சர்ச்சுக்கு வந்தா போட்டுட்டு தான். அடுத்து சொல்றார், உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு தந்தருள்வார். அந்நாள் அதன் பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏன்னா இப்போ ஏலி சொன்ன ஃபர்ஸ்ட் கேட்ட காரியம் அந்நாளுக்கு உள்ளேயே போகல. இருந்தாலும் என்ன அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் கடைசியில் அவர் காட்டிட்டார்ல, அவர் இஸ்ரவேலின் தேவன். பாசமா பேசி 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 கடைசியில் அப்படி பேசிட்டு அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாய். பேரும் வச்சுட்டு நல்லா இருப்பானா, இவன் துஷ்ட மனுஷன் ஆயிருப்பான் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரே, எவ்வளோ ஃபீல் பண்ணி இருக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு தந்தா, இந்த ப்ராமிஸ் கார்டு வாங்கினீங்கல்ல, அந்த இடத்துல பிள்ளைங்க கை எதுக்கு விரோதமா இருக்கணும்? நம்ம கை எழுப்பணுமா? ஆமே, இந்த சவுல் தாங்க முடியாம நிறைய தீர்க்கதரிசிகளை கொன்னு போட்டான் இருக்கு பைபிள்ல. அதனாலதான் பார்த்து பார்த்து ப்ராமிஸ் கார்டுலயும் சில கார்டெல்லாம் அதை கொடுக்காது அதை கொடுக்காது, என்ன தெரியும் அதுல என்ன இருக்குன்னு. போற வழியிலேயே சுருண்டு விழுந்து அது கொடுத்துறாது. அவன் வந்தாங்க அந்த கார்டு எடுத்து கீழே போடுவான். இங்க ஆகாருக்கு ப்ராமிஸ் கார்டு கொடுக்கிறார். அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான். அவ காடை பார்க்கல, அவ கண்ணை பார்க்கிறான். என்னை காண்பவரை நானும் கண்டேன் அல்லவா. நானும் பார்த்துட்டேன் என்ன பார்த்ததை நான் பார்த்துட்டேன். என்ன ஒரு சந்தோஷம், எவ்வளவு பெரிய துக்கமான காரியம் நடக்குது. திருப்பி அந்த வீட்டுல எந்த மூஞ்ச வச்சுட்டு போவா? அதெல்லாம் அவ யோசிக்கவே இல்லை. எந்த மூஞ்ச வச்சுட்டு அந்த வீட்டுக்கு போவா? திருப்பி இப்படி போய் நிப்பால சாராள்கிட்ட. சாராள் பாக்குற, வா வா, எந்த மூஞ்ச வச்சுட்டு போயிருப்பா? அதெல்லாம் மேட்ரே இல்லை அவளுக்கு. என்ன தெரியுமா, ஆமா, நான் நினைச்சேன் என்ன அவர் பார்க்க மாட்டாருன்னு. என்ன அவர் பார்க்கிறத நான் பார்க்கும்படி எனக்கு கிருபை செய்தார். ஆமென். என்னை அவர் பார்க்கிறத நான் பார்க்கும்படிக்கு எனக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. பிரியமான எத்தனை பேர் நம்புறீங்க அவருடைய பார்வை என் மேல் இருக்கிறது? நான் வாழ்ந்துருவேன். வலது கரத்தை உயர்த்தி நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, அப்பா நீங்க என்ன பார்க்குறீங்க? நான் சொல்றது அப்படி நம்புறவங்க மட்டும் சொல்லுங்க. நீங்க என்ன பார்க்குறீங்க? நான் வாழ்ந்துருவேன். நீங்க என்ன பார்க்குறீங்க? நான் வாழ்ந்துருவேன். நீங்க என்ன பார்க்குறீங்கப்பா? நான் வாழ்ந்துருவேன்ப்பா. உம்மழகான கண்களை மூடி முடிந்ததென்று நினைத்தனா உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்தனான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் நன்றாயறிந்து தேடி வந்த
ஆமென். யாரும் நீங்க என்ன பாக்குறீங்க, நான் வாழ்த்துருவேன். நீங்க என்ன பாக்குறீங்கப்பா, நான் வாழ்த்துருவேன். உம்மழகான கண்கள், உம்மழகான முடிந்ததென்று நினைத்தனா தூக்கி எறியப்பட்ட என்னை சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, கிருபையே தூக்கி எறி. ஆபிரகாம் தேடி வர மாட்டாரு, சாராளெல்லாம் தேடி வர மாட்டாங்க. ஆனா கர்த்தர் வருவார், கர்த்தர் வருவார், கர்த்தர் வருவார். உம்மழகான ஓ முடிந்ததென்று நினைத்தனா கைகளை உயர்த்தி ஒன்றுமில்லாத என்